நமஸ்காரம். திருக்குறள் அறத்துப்பால் இல்வாழ்க்கை குறள் எண் 45. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்கிறார் நம் திருவள்ளுவர். அதாவது இல்வாழ்க்கை அப்படின்னா என்னப்பா? மேரீட் லைஃப்னா அதோட பண்பு அப்படின்னா அதோட குணம், அதோட கேரக்டர், அதோட தன்மை. பயன் அப்படின்னா அல்டிமேட், அதுதான் எண்ட் ரிசல்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ மேரீட் லைஃபுக்குரிய எண்ட் ரிசல்ட், அதோடைய குணம்னா என்னப்பா அப்படின்னா அன்பும் அறனும் இருக்கணுமா அந்த இல்வாழ்க்கையில். ஆனால் நாம் இப்போ வாழ்கிற உலகத்தில் இந்த கான்செப்ட்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோமோன்னு இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆண் மகன் எப்போ கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறான்? தான் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் தான். அப்படின்னா பணமெல்லாம் சேர்த்து வீடு வாசல் வாங்கி அப்புறம்தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு பையன் நினைக்கிறான். பொண்ணும் அதே மாதிரி என்ன நினைக்கிறா? திருமணம் ஆகக்கூடிய அந்த பையனிடத்துல நல்ல செல்வம் இருக்கணும், பெரிய காரு பங்களா எல்லாம் இருக்கணும். மினிமம் 1,00,000 ரூபாய்னு சம்பாதிக்கிற எந்த ஆண்மகனுக்கும் இப்போ திருமணமே நடக்கிறது இல்லை. இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஆண் மக்கள் கொஞ்சம் சுதாரிச்சுட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? என்னுடைய மனைவியாக வரப்போகிறவங்க எனக்கு சமைச்சு போட்டு என் குழந்தைகளை பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் போகிறோம்னு அவங்க அன்புக்கும் அறனுக்கும் இறங்கி வந்துட்டாங்க. ஆனால் நம்ம பெண் பிள்ளைங்க என்னென்ன பெரிய உச்சாணி கும்பலில் தான் இருக்காங்க. அவங்களுடைய டிமாண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நிறையா இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம அவசியம் மாற்றிக்க தான் வேணும். இதுக்கு உதாரணமாக நம்ம மகாகவி காளிதாஸுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து பார்ப்போம். நான் இப்போ இந்த வரலாறை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த காலத்தில் வந்த படம் இருக்குது, நம்ம சிவாஜி சார் நடிச்சிருப்பார். 1966 வந்த மகாகவி காளிதாஸ். இன்னமும் நம்ம யூடியூப்பில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். பிரமாதமான படம், அவசியம் எல்லாரும் அதை ஒரு முறை பார்க்கணும். நம்ம குப்தா டைனாசிட்டி இருந்த பீரியடு. அப்போ ஒரு நாட்டு பிரின்சஸோட பேர் வித்யோத்தமா. அவள் ரொம்ப கல்வி வேள்வியில் ரொம்ப சிறந்தவளாக இருந்தாள். அவளுக்கு ஒரே கண்டிஷன், கல்யாணம் பண்ணிக்கிற போகிற தன்னோட ஹஸ்பண்டு தான் அளவுக்கு இல்லாட்டியும் அட்லீஸ்ட் தன்னை கொஞ்சமேனும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்கணும், அறிவில் தன்னை விட பெருசாக இருக்கணும், இல்லை தனக்கு ஈக்குவலாகவேன்னு இருக்கணும்னு சொல்லி ரொம்ப தேடினான். அவன் என்ன செய்வான்னா ஒருத்தவங்களும் தானே டெஸ்ட் வைப்பான். டெஸ்ட் வச்சு அவங்க தோத்தாங்கன்னா பரிகாசம் பண்ணிடுவான். அதனால் அங்கே இருக்கிற மற்ற ஸ்காலர்ஸ் எல்லாம் அவன் மேலே ஒரு கோபம் ஒரு சைடாக டெவலப் ஆகிட்டே இருந்தது. இந்த ராஜா தன்னோட பொண்ணுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டார். நீ அந்த காலத்துலலாம் எப்போவுமே அப்படி தான், பெண்கள் சுயம்பரத்தில் தான் தேர்ந்தெடுத்தாங்க. நீ யாரை கை காட்டுறியோ அவங்களையே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேங்கிற மாதிரி அவர் சுதந்திரம் கொடுத்துட்டார். இந்த அம்மாவும் தேடிகிட்டே இருக்காங்க. இப்போ அங்கே இருக்கிற ஸ்காலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹியூமிலேட்டான ஸ்காலர்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, நாம் எப்படியாவது வித்யோத்தமாக்கு ஒரு முட்டாளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த ஊர்லேயே ஒரு நாள் இவங்க இப்படி பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தடியில் ஒரு மரக்கிளையில் அந்த கிளையில் உட்காந்துட்டு இருந்துட்டு தான் உட்காந்துருக்க கிளைக்கு முன்னாடி வச்சு வெட்டின்னு இருக்கான் ஒரு ஆள், ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு ஆள். அவனை பார்த்து கேட்குறாங்க, ஏப்பா நீ உட்காந்துருக்க கிளையை நீ வெட்டிடுவியே, நீ விழமாட்டியான்னு. அவன் அதுக்கு ஒரு புத்திசாலித்தனமான பதில் சொல்கிறான். அடிக்கிளையை வெட்டினாதான் நுனிக்கிளை விழுகும், அந்த நுனிக்கிளையை தான் என் ஆடு மாடுக்கு தரணும், நான் எங்கே வெட்டணுங்கிறது கூடவா உங்களுக்கு தெரியலன்னு சொன்னாராம். அப்போவே புரிஞ்சுது இவன் சரியான ஒரு வடிகட்டினா முட்டாள்னு. அதனால் இவனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அரசி முன்னாடி நிறுத்துகிறாங்க. இவன் பெரிய ஹோமம் யாகம்லாம் பண்ணி ஒரு பெரிய சேஜ். இவன் இப்போ மௌன விரதத்தில் இருக்கும். அதனால் இவனை நீங்கள் எந்த கேள்வியிலும் கேட்கக்கூடாது. ஆனால் இவன் ரொம்ப பிரமாதமான ஆளுன்னெல்லாம் சொல்லவும் ராஜா நம்பிட்டார். ஆனால் இந்த இளவரசி என்ன செய்கிறா? நான் பரீட்சை பண்ணி தான் பார்ப்பேன், என்ன அவன் பேசாட்டி என்ன, நான் சைகை மூலமாக நான் அவனுக்கு டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விரல் காமிப்பான், அவங்க 2 விரல் காமிப்பாங்க. எப்போவுமே நம்ம பேசலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம எதிராளி நினைக்கிறதா நினச்சிக்குவோம் இல்லையா? இப்போ எதிராளி நம்மக்கிட்ட உட்காந்துருக்கவன் படித்தவனாகட்டும் படிக்காதவனாகட்டும், நம்ம அவங்க பேசலைன்னா அவங்களோட பாவனைகள் எல்லாமே நல்லதாகவே நம்ம நினச்சிக்குவோம். நம்ம நல்லவங்களாக இருந்தால், நம்ம கெட்டவங்களாக இருந்தால் என்ன நினச்சிக்குவோம்? அவன் பண்ணுறது எல்லாமே நமக்கு கெடுபலன்களாக தான் நமக்கு தெரியும். அதுபோல் இந்த அம்மையார் ரொம்ப பெரிய படித்தவங்கனால அவர் பண்ணது எல்லாத்தையுமே பெரிய பண்டிதன் நினச்சிடுறாங்க. அந்த மாதிரி விளக்கங்களாகவே தன் மனசுக்குள்ளே கொடுத்து கல்யாணம் நடந்துருது. கல்யாணம் முடிஞ்ச கையோடு என்னாருது?
தனிமையில் இருந்து பேசுகிறம்போது நல்ல விளக்கமாக தெரிஞ்சிருது இவன் ஒரு வடிகட்டின முட்டாள். உடனே அந்த அம்மா கோவப்பட்டு இவனை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. இவன் காளி உபாசகன், அதனால் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இவனுக்கு ஒன்றுமே தெரியாதில்ல. ஹி வாஸ் ஒன்லி எ விக்டிம். இவன் நடுவில் ஒரு பகடக்காயாக ஆயிட்டான் பாவம். அதனால் இவன் போய் காளிட்ட நான் கேட்டேன், நான் கல்யாணம் பண்ணேன்னு, நான் வாட்டுக்கு நல்லா தானே இருந்தேன் என் கிராமத்தில்னு ரொம்ப வருத்தப்படுறான். அப்போ தெய்வ அனுகிரகம் பண்ணி இவனுக்கு நல்ல புலமை வந்தது, நல்ல நாலேஜ் வந்தது. பல கவிதைகளையும் ட்ராமாக்களையும் படைத்தார். மிகச்சிறந்த புலவரானார். அப்போ இந்த அம்மா ஓடி வந்து இவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு முன்னாடி இவரிடம் செஞ்சிடுறார். படார்னு அந்த பிரின்சஸோட காலில் விழுந்து, நீ என்னை இந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சதுனால தான் எனக்கு இவ்வளோ புலமை கிடச்சிது, தாயே வணக்கம்னு சொல்லிடுறார். நாட்டுக்கு ஒரு மகாகவி காளிதாசன் கிடைச்சாலும் அந்த பெண்மணிக்கு என்னமோ ஒரு பெரிய இழப்பு தான். அதனால தான் ரொம்ப பிடிவாதமாக அது வேணும் இது வேணும்னு இல்லாமல் அன்பும் அறனும் உள்ள மணவாளனை தேர்ந்தெடுக்க வேண்டியது ஒருத்தங்களுடைய கடமையாகும். தேங்க்யூ.